நாராயணன் அவர் வீட்டு திண்ணையில வெள்ளித்தட்டுல உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நெய் வாசம் குப்புன்னு அடிச்சுது. பார்வதி அம்மா அலுப்பே இல்லாம பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பக்கத்துல கணக்கு பிள்ளை வீரையாவும் விவசாயி சுப்பையாவும் கைய கட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாராயண சுப்பையாவ கோவமா பார்த்து, என்ன சுப்பையா, உனக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கைய கட்டி சும்மா நின்னா என்னதான் அர்த்தம்? சுப்பையா பயந்துகிட்டே, ஐயா, இந்த ஒரு தடவை அவகாசம் கொடுங்க. இந்த வருஷம் விளைச்சல் வரல. அடுத்த விளைச்சல் வந்ததும் உங்க கடனை கொடுத்துடுறேன். எங்க வயத்துல அடிக்காதீங்க ஐயா. விளைச்சல் வந்தா என்ன, வரலனா எனக்கு என்னடா? எனக்கு தேவை வட்டியோட அசலும் சேர்ந்து வரணும். ஒழுங்கு மரியாதையா நாளைக்குள்ள கொடு, இல்லைன்னா உன் வீட்டுக்கு வந்து மாட்டை எடுத்துப்பேன். ஐயா, மாடுங்க இல்லைன்னா பொழப்பு நடக்காதுங்க. அடுத்த மாசம் கொடுக்கறேன். வீரையா, இனி இவங்கிட்ட பேச்சில்ல. இவனை விரட்டி விடு, பார்க்கவே வெறுப்பா இருக்கு. வீரையா சுப்பையாவ அங்கிருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நாராயண சாப்பிட்டு கைய கழுவிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா மெதுவா, ஏங்க இவ்வளவு கடுமையா நடந்துக்கணுமா? பாவம் சுப்பையா, அவன் உண்மையதான் சொல்றான். இந்த வருஷம் அவனுக்கு விளைச்சல் எதுவும் வரல. இந்த ஒரு தடவை அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க கூடாதா? பார்வதி, வியாபார விஷயத்துல மூக்க நுழைக்காத. உனக்கு வட்டி வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? நான் இவன் ஒருத்தனுக்கு பார்த்தனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேட்பானுங்க. அது இல்லைங்க, நாம ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருந்தா அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த கூடாது. கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான், அதை வச்சு உதவி செய்யலாம்ல. கடவுள் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கல. நான் என் அறிவை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நான் சும்மா கொடுக்க மாட்டேன். நாளைக்கு நான் பட்டணத்துக்கு போறேன். வட்டி பணம் எல்லாத்தையும் சேர்த்து தங்க நகை வாங்கிட்டு வரேன். இந்த ஊர்லயே எல்லார விடவும் என்கிட்ட தான் தங்கம் அதிகமா இருக்கணும். இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் எவ்வளவு நாளுங்க இருக்கும்? நாம போகும்போது நம்ம கூட வர்றது இது இல்லையே, நல்ல குணங்கள் தானே. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. என் துணி எடுத்து வை, நாளைக்கு நான் கிளம்பணும். நாராயண அடுத்த நாள் காலையிலேயே கிளம்புனா. காட்டுக்கு நடுவுல இருக்கிற வழியில போகணும். திடீர்னு பார்த்தா காட்டுக்கு நடுவுல பெரிய பெரிய மரக்கட்டைய வெட்டி போட்டிருந்தாங்க. வண்டி நின்னுச்சு. கொள்ளக்காரனுங்களும் அங்க வந்தானுங்க. இறங்கு, வண்டியை விட்டு கீழே இறங்கு. நாராயண வண்டி விட்டு இறங்குனா. டேய், நான் யாருன்னு தெரியாம என் வண்டியை நிறுத்தி இருக்கீங்க. நான் இந்த ஊரோட ஜமீன்தாரு. என்கிட்ட துப்பாக்கியும் இருக்கு. நாராயண துப்பாக்கி எடுக்க போகும்போது பின்னாடி இருந்து ஒரு திருடன் வந்து அவன் தலையில ஓங்கி கட்டையால அடிச்சிட்டான். நாராயண அப்படியே கீழே விழுந்துட்டான். நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு தேவை உன் உயிர் இல்ல, உன் பணம். திருடனுங்க அவன் போட்டுக்கிட்டு இருந்த வாட்ச், தங்க காப்பு, தங்க சங்கிலி, அப்புறம் வண்டியில இருந்த பணப்பையை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. நாராயண ரத்த வெள்ளத்துல, டேய், அது என் கஷ்டம்டா, அதை எடுக்காதீங்கடா. மிச்சத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. எதுவும் இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் நாராயணனோட பையில ஒரு சின்ன தங்க காசு ரகசியமா இருந்துச்சு. அதை திருடனுங்க கவனிக்கல. இவன் உயிரோட இருந்தா நம்மள போட்டு கொடுத்துடுவான். பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல போட்டுடுங்க, யாருக்கும் கிடைக்க மாட்டான். திருடனுங்க 3 பேரும் சேர்ந்து நாராயணனை பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு நாராயண அந்த பள்ளத்துல போய் விழுந்தான். இருட்டு, அமைதி. கால் ஒடிஞ்சதுனால நாராயணனால அங்கிருந்து அசைய கூட முடியல. இப்படி 2 நாள் போச்சு. பசி தாக்கத்துல மாட்டிக்கிட்ட நாராயண தவச்சுக்கிட்டு இருந்தான். பாவம் அவனுடைய தொண்டையும் வறண்டு போக ஆரம்பிச்சுது. ஐயோ, தாகம், பசி, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. என் சொத்தை கூட மொத்தமா தரேன், தண்ணி கொடுங்க. காட்டுல பறவைங்களோட சத்தத்தை விட்டா வேற எந்த சத்தமும் இல்ல. நாராயண அவன் கிட்ட இருக்கிற தங்க காசை கையில எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். சூரிய ஒளியில அது பளபளன்னு ஜொலிச்சுது. நாராயண அந்த நாணயத்தை பார்த்து பைத்தியக்கார மாதிரி, தங்கம், இந்த தங்கத்துக்காக எத்தனை பேரை அழ வச்சிருக்கேன், எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு தாகம் எடுக்குது. இந்த தங்கம் தண்ணி ஆகுமா? இப்ப எனக்கு பசிக்குது. தங்கம் சாப்பாடாகுமா? ச்சே, இந்த காட்டுல இந்த தங்கத்தை விட இங்க இருக்கிற மண்ணுக்கு தான் மதிப்பு அதிகம் போலையே. கோவத்துல அந்த தக்கத்தை தூக்கி எறிய போய் அப்புறம் அவனே சமாதானப்படுத்திக்கிட்டான். ஏன்னா இப்போதைக்கு அவன் கிட்ட இருக்கிறது அது மட்டும்தான். பார்வதி, நீ சொன்னது உண்மைதான். பசியை தீக்கிற மனசுதான் ரொம்ப பெருசு. அது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சூரியன் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன புண்ணியம்? அந்த நேரத்துல மேல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம். அப்ப நாராயண அவன் சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி, ஐயோ, யாரது? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, இங்க என் உயிர் போய்கிட்டு இருக்கு. மேல இருந்து சோமையா எட்டி பார்த்தான். கருப்பா, உடம்பு பலமா இருந்துச்சு. கையில ஒரு கோடாலி. அட, என்ன இது? என்னங்கய்யா, இந்த பள்ளத்துல எப்படி விழுந்தீங்க? தம்பி, திருடனுங்க என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாளா உள்ள இருக்கேன்.
மேல தூக்கி விடுப்பா. ஐயோ ஜமீன்தாரா, கொஞ்ச நேரம் இருங்க. இங்க எதனா கயிறு கிடைக்குதான்னு பாக்கறேன். அப்புறம் என்னால தனியா உங்களை தூக்க முடியாது. விறகு கொண்டு வர போன என் பொண்டாட்டியும் சீக்கிரம் வந்துடுவா, இருங்க. சோமையா சத்தமா கத்துனா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்க இருக்க? சீக்கிரம் வா, உன் உதவி தேவைப்படுது. கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி வேகமா ஓடி வந்தா. கையில ஒரு கூடை, இடுப்புல சொரக்காவோட கட்டிக்கிட்டு இருந்தா. என்னையா, என்னாச்சு? உயிரே போற மாதிரி ஏன் சத்தமா கத்துன? ஐயோ லக்ஷ்மி, முதல்ல இந்த பள்ளத்தை பாரு. நம்ம ஊரு ஜமீன்தாரு 2 நாளா பள்ளத்துக்குள்ள தான் இருக்கிறாராமா. பாவம் பசியில தவிக்கிறாரு. லக்ஷ்மி பள்ளத்துல எட்டி பார்த்து நாராயணனை பார்த்ததுமே, ஓஹோ இவரா? அவர் அப்படியே கிடக்கட்டும், நமக்கு எதுக்கு, வாங்க போலாம். என்ன சொல்ற நீ? அவர் ஆபத்துல இருக்காரு, போலான்னு கூப்பிடுறியே. மறந்துட்டீங்களா? அன்னைக்கு நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆளு கடன் கேட்க போனப்போ நாயை விட்டு துரத்துனது இந்த மனுஷன் தானே? நம்மள மனுஷங்களா கூட பார்க்காத இந்த மனுஷனை நாம ஏன் காப்பாத்தணும்? அப்ப அதை கேட்டு நாராயண, ஆமா லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. நான் தான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். இப்பதாம்மா எனக்கு எல்லாம் புரியுது. தயவு செஞ்சு காப்பாத்து, என்னால முடியல. லக்ஷ்மி பாவம் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி நேரத்துல அவரை பழி வாங்க கூடாது. பசியில இருக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் சோறு இருக்குல்ல, அதை கூட. சரி மாமா, நீ சொன்னா எது வேணாலும் செய்றேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு. இத அவருக்கு கொடுத்துட்டா காலையில இருந்து நம்ம எதுவும் சாப்பிடலையே, அப்போ நமக்கு? அம்மா, அந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொடுமா. அதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு தங்க காசு இருக்கு. அது 1 பவுனு, 1000கணக்கில் விலை போகும். தயவு செஞ்சு சாப்பாட்டை கொடுமா. நாராயண கையில இருக்கிற அந்த தங்க காசை எடுத்து அவங்க கிட்ட காட்டினா. லக்ஷ்மி அதை பார்த்து சிரிச்சு, தங்கமா? ஐயா, இந்த காட்டுக்கு நடுவுல அந்த தங்கத்தை வச்சு தேய்ச்சா தண்ணி வந்துருமா? இல்ல அந்த தங்கத்தை கொடுத்து இங்க வாங்கி சாப்பிட எங்கேயாவது யாராவது சாப்பாடு விற்கிறாங்களா? காட்டுல பசிக்கும் போது இந்த சாப்பாடு தான் தங்கமே. உங்க தங்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு இல்லம்மா, இது இருந்தா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் இல்ல. அதுக்கு முதல்ல உடம்புல உயிர் இருக்கணுமே. இப்ப இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடலன்னா உன்னை தூக்க எனக்கு எப்படி பலம் வரும்? இந்த தங்கம் யாருக்கு வேணும்? இது என்ன என் உயிரியா காப்பாத்த போகுது? நாராயண அழுதுகிட்டே, உண்மைதான்ப்பா. இத்தனை நாளா பணம் தான் பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா பசின்னு வரும்போது பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தயவு பண்ணி சாப்பாடு கூட, உனக்கு புண்ணியமா போகும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க ஐயா. இந்தாங்க, எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடை கைத்த கட்டி கீழே இருக்கிறேன், பொறுமையா சாப்பிடுங்க. நாராயண அந்த சாப்பாடை வேக வேகமா சாப்பிட்டான். அப்பதான் அவனுக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோமையா லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து நாராயணனை மேல தூக்குனாங்க. நாராயண உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி அவளுடைய புடவைய கிழிச்சு அவன் அடிபட்ட இடத்துக்கு கட்டு போட்டா. ரொம்ப அடிபட்டிருக்கு போலங்கய்யா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. லக்ஷ்மி, என் உயிரை காப்பாத்தின பொண்ணுமா நீ. உன்னோட ஆளுங்களை நான் மனசாட்சியே இல்லாம கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். மனுஷனா பிறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலன்னா அதுக்கு மனுஷனா பிறக்கவே வேண்டாம். சரி வாங்க, கரடி வர நேரமாகுது, உங்களை ஊருக்கு தூக்கிக்கிட்டு போறேன். சோமையா நாராயணனை அவனுடைய தோல்ல சுமந்து நடந்து வந்துகிட்டு இருந்தான். கூடவே லக்ஷ்மியும் தைரியமா நடந்து வந்துகிட்டு இருந்தா. சோமு, உனக்கு வீடு வயல்லாம் இருக்கா? வீடா? இந்த காடு தான் எங்க வீடு. அந்த சூரியனும் ஆகாயமும் தான் எங்க வயலு. நாங்க கூலி வேலை பார்த்து பொழைக்கிறோங்க ஐயா. இவ்வளோ கஷ்டத்துலயும் நான் கொடுத்த தங்கத்தை வேணான்னு சொன்னியே, நீ பெரிய மனுஷன்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் பார்வதி அம்மா விளக்கு வெளிச்சத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே வீரையா நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப வெளியில ஒரு சத்தம். அம்மா, யாரோ வராங்கம்மா. சோமைய லக்ஷ்மி நாராயணனை உள்ள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. பார்வதி அம்மா ரொம்பவும் பயந்து போய், ஏங்க, என்னங்க ஆச்சு? பயப்படாத பார்வதி, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா சோமையாவும் லக்ஷ்மியும் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். பார்வதி அம்மா சோமையோட கால்ல விழ போனாங்க. தம்பி, என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துற உன்னை இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேப்பா. அப்ப சோமைய பின்னாடி போய், பரவாயில்லங்கம்மா, இது ஒரு சின்ன உதவி தானே. வீரையா, உள்ள போய் பணம் கொண்டு வா. வேணாங்க ஐயா, எங்களுக்கு பணம் வேணாம். பணம் கொடுக்கலம்மா, இந்த தங்க காசை வச்சுக்கோ. இத பிரதிபலனா கொடுக்கல. உன் கூட பிறந்த அண்ணன் உனக்கு கொடுத்ததா நினைச்சி வாங்கிக்கோ. லக்ஷ்மி சோமையாவை பார்த்தா. சோமையா சரிங்கிற மாதிரி தலையாசிச்சான். வீரையா, காலையில அந்த சுப்பையாவை வர சொல்லி அவன் கடனை தள்ளுபடி பண்ணிடு. அப்படியே சோமுவுக்கு நம்ம ஊர் எல்லையில இருக்கிற 10 ஏக்கர் பூமியை எழுதி கொடுத்துடு. இனி நீங்க கஷ்டப்பட வேண்டாம், விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கோங்க. பார்வதி அம்மா சந்தோஷமா, உண்மையாவாங்க? ஆமா பார்வதி,
சாப்பாடு தண்ணி இல்லாம 2 நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்னோட தங்கமும் பணமும் என்னை வந்து காப்பாத்தல. யாருன்னே தெரியாத இவங்க 2 பேரும் தான் வந்து என்னை காப்பாத்தினாங்க. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அன்னையில இருந்து அந்த ஊர்ல யாரும் பட்னியா இருக்கல. நாராயணனோட வீடு அன்ன சத்திரமா மாறுச்சு. சோமையன் லக்ஷ்மி அந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்தாங்க. பசியோட மதிப்பு புரிஞ்சுக்கிட்ட நாராயண தங்கத்தை விட சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் நிரந்தரம் இல்ல, மனுஷங்களுக்கு நாம செய்யற உதவிதான் எப்பவுமே நிரந்தரம். Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.